ஹெச் ராஜா சார் பார்த்தீங்கன்னா, அவர் சிஎம்மா ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆப்ட்டா அவர் பண்ணியிருப்பார். ஒரு சிஎம் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த ரோல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவர் சொல்லும்போது மக்களுக்கு உண்டான திட்டங்கள் பண்ணுறதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு, மக்களுக்கு பயனுறதா இருந்தால் உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணுவாருங்க. அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். என் பேர் குரு. இந்த படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். செய் செய்யாத மூவி டைரக்டர் வந்து எஸ் ராஜா சார். ஹெச் ராஜா சார் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நான் இந்த படத்துக்கு வந்தது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கே ஒரு அனுபவம் தான். எப்படின்னா, ஒரு நாள் என் ஃப்ரெண்டு போய் கார்த்தின்னு சொல்லிட்டு சாரை பார்க்குறான். சார் இந்த பையனை தெரியுமான்னு கேட்க, கோயின்சிடன்ஸ் தான், தெரியுமான்னு கேட்க என் ஃப்ரெண்டு தான் சார்னு சொல்லி என்கிட்ட பேச சொல்கிறார். நான் சார்கிட்ட பேசினேன். சார் வந்துட்டு என்னை வந்து பாருப்பா, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன் அப்படின்னாரு. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னார். உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னாரு. எனக்கு வந்து என்னடா சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். எதுவுமே கேட்கல. என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க எதுன்னு என்னை பற்றி கேட்டார். பேர்லாம் கேட்டார். நான் எல்லாமே சொன்னேன். சினிமா எந்த அளவுக்கு இது பண்ணுறேன்னு கேட்டார். நான் ஹானஸ்ட்டாக எல்லா பதிலும் சொன்னேன். அவர் வந்துட்டு ஓகே நீ வா பூஜை போட்டுருவோன்னு சொல்லிட்டு பூஜை போட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக என்கிட்ட சொல்லவே இல்லை. ஷூட்டிங் செட்டில் போய் தான் எனக்கே தெரியும் நான் தான் இந்த படத்தில் லீடாக பண்ணுறேன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர். டைரக்டர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தங்க நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு மற்றவங்கள டெவலப் பண்ணுறதுல வந்து அந்த மாதிரி ரொம்ப என்ன மட்டும் இல்லை, நிறைய பேரை டெவலப் பண்ணியிருக்காரு. அவர் மதுரையில் கோமதி கிளினிக்னு சொல்லி வச்சுருந்தார். அவர் மதுரையில் இருக்கப்போ வந்து எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிளாக தான் இருந்திருப்பாருங்க. ஸோ எப்படின்னா, நிறைய பேர் டெவலப் பண்ணுவார். யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணி. இப்போ நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுறேன், இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு யாருமே வேணாம், நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி தான் பண்ணணும், இதனால் தம்பிக்கு ஒரு லைஃப் கிடச்சிச்சின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்றைக்கி டேட் வரைக்கும் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு என் லைஃப் லாங் அவருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி கடன் பட்டாலும் தீராது. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அவர். இந்த படத்தில் வந்துட்டு நான் விஜய்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டியாக வருவேன். ஸோ வந்து எப்படின்னா, ஒரு சின்ன லைனில் சொல்லணும் அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ ஒரு சின்ன லைனில் சொல்லணுன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது, ஒரு பேஷண்ட் அவங்க வந்து ஒரு டயக்னோஸ் இருக்குது, ஒரு டிசீஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. அங்கே டாக்டர்ஸ் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க, இங்கே எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். நான் வந்து டாக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதில் வந்துட்டு சார் என்ன சொல்லிட்டாரு, நீ ரொம்பலாம் போட்டு நடிக்கவெல்லாம் வேணாம், நார்மலாக இரு, நீ சாதாரணமாக இரு, எனக்கு அதுவே போதும், நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னாரு. ஸோ ஒன்றும் சார் எனக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸு கொடுத்தாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு ஒன்று பண்ணேன். ஸோ நல்லா வந்திருக்கு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ரொம்பலாம் போட்டு இதெல்லாம் பண்ண வேணாம், நீ நடிக்கவே வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு போகுது அப்படின்ட்டாரு. ஸோ நானும் சார் என்ன சொன்னாரோ அதை தான் கேட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பண்ணியிருக்கேன். பட் வந்து மெயின் ஸ்க்ரீனுங்கிறப்போ எனக்கு சார் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஆல்பம் சாங்ஸு அந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நானாக ஓன் இன்ட்ரெஸ்டடாக ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் பண்ணி பண்ணது தான். பட் பிக் ஸ்க்ரீன்னு வர்றப்போ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. சார் கேட்ட மாதிரி தான் நியூ ஃபேஸ்னு சொல்லி நிறையா இது வந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது டைரக்டருக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும். ஆனால் அவர் என்னென்னா அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒரு டைமில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நியூ ஃபேஸாக தான் வருவாங்க. மக்கள் ஏற்றுக்காது அவங்க கையில் இருக்குது. எனக்கு தம்பிக்கு நல்ல லைஃப் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து எல்லாமே டேக் இட் ஈஸி தான், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். நான் வந்து ஒரு சில விஷயம் இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமானு நினச்சி ஃபீல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அவர். ஹீரோயின் வந்து அவங்க வந்து தபிதான்னு சொல்லி அவங்களையும் சார் ஆடிஷனில் தான் ஹையர் பண்ணார். ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்கா, அவங்க வந்து 2-3 மூவியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சார் அவங்கள பார்த்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி அவங்கள ஹையர் பண்ணார். ஹெச் ராஜா சார் வந்து எப்படின்னா,
ரொம்ப நான் வந்து அவர் மைண்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப இதாக, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நியூஸ் பேப்பரில் படித்தது பார்த்தது வச்சு அவர் ரொம்ப ஏஜ், ரொம்ப சீனியர் பொலிட்டிஷியன் வேறு. ஸோ அவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அதெல்லாம் ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவர் வந்தார், ரொம்ப சாதாரணமாக பேசினார். அவர்கிட்ட பேசுகிறப்போ இவர்கிட்ட பேச இவ்வளோ பயந்தோம், ரொம்ப சாதாரணமாக இருக்காரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவர் பேசுகிறத தாண்டி எனக்கு நான் சொல்கிறத கேட்குறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறேங்கிறத நல்லா கவனித்தார். எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு, தம்பி நல்லது என்ன கெட்டது என்ன. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அவ்வளோ இயர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அவரோட அனுபவங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாங்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 9 சாங்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து சாங்காக இல்லாமல் படத்தோட மிங்கிளாயே வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு போர்ஷன்லேயும். மியூசிக் வந்து டைரக்டர் எஸ் ராஜா சாரே மியூசிக் பண்ணிட்டாரு. அவருக்கு யூஎஸில் வந்து கலிஃபோர்னியாவில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டீம் இருக்குது. ஸோ அவர் அங்கே வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 இயர்ஸ் அங்கே யூஎஸில் எம்டி டாக்டராக இருக்கார். ஸோ அங்கே கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தான், அங்கே மிடில் தான் அவருக்கு வீடு. ஸோ அங்கே வந்து அவருக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்குது. ஸோ அங்கே அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீம் வச்சு அவரே ஓன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. சாங் எல்லாமே நான் கேட்டிருந்தேன், எனக்கு 2-3 சாங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. டைட்டில் சாங் ஆகட்டும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர சாங் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு நேஷ்னல் அந்த மாதிரி, அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நேஷனல் ரிலேட்டடாக அந்த பேட்ரியாட்டிசமை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சாங் அது. அந்த சாங் நல்லா வந்துடுது. லவ் சாங்குமே என் முதல் காதல்னு ஒரு சாங் இருக்குது. அதை எங்கள் ப்ரொடியூசர் மேடம் அவங்க சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பாடியிருக்காங்க. சாரோட டாட்டர் ஹரிணின்னு சொல்லி அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா நார்மலாக பாடுவாங்க. சார் என்னென்னா அவங்கள பாட வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள அந்த என் முதல் காதல்னு ஒரு சாங் இருக்குது. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க வாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு சார் மியூசிக். படத்தில் எனக்கு ஃபைட் சீன் இல்லை. அதுதான் அவர் சார் நான் முன்னே சொன்னது தான். இது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்க்குறவங்களுக்கு இது சினிமானே ஃபீல் ஆகிடக்கூடாது. இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போய் பார்க்குறேன்னா என் வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் அந்த படத்தில் தான் நடிச்சிருக்கேன். இப்போ நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் போனேன். போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ எனக்கே நம்ம படத்தில் வந்த மாதிரியே இருக்குல்ல இது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் மக்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஒரு 2.25 மணி நேரம் வந்து இது சினிமா மாதிரியே ஃபீல் ஆகக்கூடாது. ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற இன்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும். என் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறாங்களே, பாரு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் அப்படி தானே இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று ஒருத்தங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் எங்களோட யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த படத்தை ஏன் மக்கள் வந்து பார்க்கணுன்னா, இந்த படம் வந்து டைரக்டர் வந்து என்னென்னா இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. மக்கள் வந்து பார்த்துட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட படத்தில் வந்து என்னென்னா அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே ஒரு ஸ்டோரியாக மாற்றி தான் எடுத்துரு. ஒரு சீனுமே வந்து அவர் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். அவர் மதுரையில் கிளினிக் வச்சுருந்தார். அப்புறம் சென்னையில் ஸ்டான்லியில் சிஎம்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் யூஎஸ் போனார். ஸோ அவர் வந்து யூஎஸ்க்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து இவ்வளோ இயர்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏன் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கரண்ட் டேட்டுக்கு இன்றைக்கி டேட்டில் நடக்கிற பாலிடிக்ஸ், ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு மக்களுக்கு என்ன மெடிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கணும், எங்கெங்கே லேக் ஆகுறாங்க, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு வெளியே போகிறப்போ இன்றைக்கி கரண்ட் டேட்டில் நடக்கிற பாலிடிக்ஸ் ப்ளஸ் அதில் ரிலேட்டடாக நடக்கிற மெடிக்கலில் வந்து நீங்கள் என்னென்னலாம் அன்றாட வாழ்க்கையில் சாதாரண மக்கள், லைக் எப்படி சொல்கிறது, நம்ம தூய்மை பணியாளர்கள், அப்புறம் வந்து நர்ஸு, டாக்டர்ஸு, அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு பேஷண்ட்டாக ஒரு ஏழை மக்கள் அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டி அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடாக போகாமல் எல்லாத்தோட லைஃப்பையும் அழகாக சொல்லியிருப்பார் டைரக்டர். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சுமதி மேகவர்ணம். நான் செய்யாதே அப்படிங்கிற மூவியில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த மூவி வந்து இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபுட்டு, நம்ம எப்படி இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நமக்கு ரொம்ப லைஃப்பில் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம். ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சைக்கலாஜிக்கலும் சரி, உடலளவிலும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் அப்படி ரொம்ப ஒரு டவுனாக இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் டாக்டர்ஸோட ரோல் எவ்வளோ முக்கியம், ஸோ அதில் எந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறாங்க, எவ்வளோ நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க, ரொம்ப சில பேர் வந்து அதை வந்து எப்படி வந்து கமர்ஷியலாக்கி
எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப அழகாக டைரக்டர் வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்க நம்ம பார்த்துட்ருக்குறோம். மகாராஷ்டிராவில் அந்த ஒரு பையன் வந்து ஒரு ஐஃபோன் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு குடும்பமே எப்படி காலியாச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுபோல் இளைஞர்களுக்கான ஒரு வெயிட்டான மெசேஜும் வந்து இந்த படத்தில் டைரக்டர் கொடுத்துருக்காங்க. அவசியமாக பேரண்ட்ஸ் எல்லோரும் உங்களோட குழந்தைங்களோட, கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸ் வச்சுருக்கவங்க குழந்தைங்களோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஹீரோயின் வந்து அவங்களும் வந்து ஒரு டாக்டர். ஸோ அவங்களோட அம்மாவாக நான் வந்து இதில் நடிச்சிருக்கேன். ஸோ எப்படி இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக நிறைய எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ், எல்லாருமே யாருமே ரொம்ப சினி ஃபீல்டுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு டாப் ஸ்டார் அப்படிலாம் யாருமே இல்லாமல் டைரக்டர் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேர்டனையும் அவரோட ஷோல்டரில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே நியூ ஃபேஸஸ். ஆக்சுவலி எனக்குமே இதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேமரா முன்னாடி இருக்கிறேன். ஸோ எங்களுக்குமே நிறைய பயம் இருந்தது, இது எப்படி சாத்தியம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ரொம்ப கேஷுவலாக அவர் இல்லைல்ல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், எப்படி கேஷுவலாக நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து எல்லாருமே வந்து கைட் பண்ணி அந்த டீமையை எடுத்து கொண்டு போனார். சில சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு ரோல் ஒன்று, அதில் வந்து ஒரு டெத்து சீன் ஒன்று எடுத்தோம். அதில் வந்து நிறைய பேர் உட்காந்து அந்த இடத்துல வந்து ஒரு அழுகிற மாதிரி ஒரு சீனு உண்மையாலுமே ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இது எடுக்கவே எப்படி 3 நாள் 4 நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு காலையில் ஒரு 10 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock டைரக்டர் சார் அதை முடிச்சிட்டாரு. உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேங்கிறப்போ எனக்கு தெரியுது, ஒரு படத்தை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் மெனக்கடுறாங்க, எவ்வளோ பேர் உழைப்ப போடுறாங்க, இது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்றது வந்து பார்க்கும்பொழுது தெரிஞ்சிச்சு. திரும்ப 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 ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு சீன் எடுக்கும்பொழுது 10 பேரில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு திரும்ப டேக் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 2-3 டேக் போயிட்டு ஒரு 4வது டேக்கில் நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கடைசியில் டேக்கெல்லாம் கரெக்டாகணும்னா அதை திருப்பி போய் பார்த்தா அந்த ஜன்னலில் ஒரு லைட்டு அந்த வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த போகிற போக்கில் யாரோ ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த லைட் அதில் வரல. ஸோ திருப்பி இன்னொரு டேக். அப்போ எங்களுக்கு அப்படியே ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மூவிஸ்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஹை லெவல் பேஷன் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு மூவியில் நடிக்கிறதுங்கிறதோ சாத்தியமே இல்லாத வேலை. ஏன்னா இதுக்கு அவ்வளோ உழைப்பு, அவ்வளவு நேரத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அப்படிங்கும்பொழுது உண்மையாலுமே அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னு தான். இல்லை, அதாவது மெடிக்கல் படம் நிறைய வந்திருக்கு. இது வந்து இன்னைய ஜென்சி கிட்ஸ்க்கான இதில் முக்கியமாக எடுத்திருக்கிறாரு. ஸோ அதில் என்ன நமக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இன்றைக்கி ஃபீல்டில் வந்து நிறைய அட்வான்ஸ்டாக மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதில் எப்படி அவங்க வந்து நல்ல விஷயங்களும் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, அதையும் காமிச்சிருக்கிறாரு. எப்படி சில விஷயங்கள் வந்து தப்பாகவும் போகுது அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சில பேர் அதை பிளான் பண்ணி சில நெகட்டிவ் ரிவ்யூஸை கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறதோட அவங்களோட கடமை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்க்குற ஆடியன்ஸோட இதுதான், ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க போய் ரீச் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த நம்மளே சொல்லுவோம், அதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டோம்னா அது அவங்களுக்கு போய் சேரும். சரியான முறையில் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகலை அப்படிங்கும் பொழுது கட்டாயம் அது வந்து இதாகும். ஸோ இது நல்ல விதமாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ரீச் ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஹெச் ராஜாண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஏற்கனவே கந்தன்மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் வந்து அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இதில் வந்து அவர் வந்து ஒரு வெயிட்டான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே பார்க்குற எல்லாருக்குமே அட அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ கமிட்மெண்ட்டோட வந்து ராஜா அண்ணா வந்து இதை ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பில்லர் மாதிரி அவரோட ரோல் வந்து இதை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. செய்யாதே இந்த திரைப்படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன், இதுக்கு எனக்கு நான் சம்மந்தம் தான் பேச போகிறேன். இந்த படம் என்னோட நண்பர் டாக்டர் ராக்ஷன் ப்ரொடியூசர் எல்லாமே இருக்கிறதுனால இவர் எனக்கு ஒரு வாய்ப்பை தர சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாக்டர் எனக்கு 20 வருஷம் பழக்கம். இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னா, மெடிக்கலில் டாக்டர் நிறையா டைம் மீட் பண்ணிருக்கேன் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் வர்ற எல்லாருக்கும் உதவி செய்கிற நல்ல மனப்பான்மையுள்ள மனிதநேயம் உள்ள ஒரு டாக்டர், அது எனக்கு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது, சினிமா துறைக்கு இப்படி வந்தாங்க. சினிமா துறை வந்து அங்கே மெடிக்கல் இருக்கும் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே நிறையா சினிமா பிரபலங்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் எல்லாமே மீட் பண்ணாங்க. அப்படி மீட் பண்ணும்போது சினிமா மேலே ஒரு ஃபேஷன் அவர் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபேஷன் அவரை வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தை திரைப்படத்துக்காக செலவு பண்ணுறாரு. ஒரு
பணத்தை நம்ம எங்கே சம்பாதிக்க முக்கியம் இல்லை, எதில் செலவு பண்ணுறது முக்கியம். தனக்கு பிடிச்ச விஷயத்தில் செலவு பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தியேட்டரில் பாருங்கள். உங்களோட வாழ்த்துக்களை நானும் சேர்ந்து வாழ்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஹீரோ குரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஹெச் ராஜா சார் இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. எப்படி பழக்கம்னா, நம்ம டாக்டருக்கு வந்து அரசியல், சினிமா எல்லா வகையிலும் பழக்கமான ஆளுங்க. இந்த ஹெச் ராஜா சார் இந்த படத்தில் வந்தது பெரிய ப்ளஸ்ஸு. இது பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஹெச் ராஜா சார் சிஎம்மாக நடிக்கிறாரு. சிஎம் என்ன பண்ணலாம், இந்த ஏன் சிஎம் இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது கதை களம் அது மாதிரி. மெடிக்கலில் என்னென்ன தவறுகள் நடக்குது, இந்த தவறுகள் சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுது, இந்த சாமானியன் எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போகிறான், இவனுக்கான ஒரு அறிவுரை கொடுக்க மாதிரி அவேர்னஸ் படமாக இருக்குங்க. ஆமாங்க. மெடிக்கல் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன உங்களுக்கு என்ன மருந்து வாங்குகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், போகிறோம், நோய் அது இல்லைங்க. இதில் ஒரு பிஸ்னஸ் மீடியா இருக்குங்க, பிஸ்னஸ் மேக்னெட் இருக்குங்க. ஒரு மருந்து எங்கே வாங்குறது, இதுக்கு சாப்பிட்றது இல்லை, என்ன நீங்கள் ஒரு பில்லு பார்ப்பீங்க. டாக்டர் உடனே இன்றைக்கி எமர்ஜென்சி போயிட்டீங்கனால நீங்கள் பேஷண்ட்டாக பார்க்க மாட்டாங்க, பில்லாக தான் பார்க்குறாங்க. இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு பற்றி கவலைப்படல. யார்கிட்ட வாங்கலாம், அவன் செத்தானா இருக்கான்னு கவலைப்படல. ஆனால் பணம் வேணும் அவங்களுக்கு. அப்போ எப்படி வேணால் ஏமாற்றலாம். அப்படி இந்த ஏமாற்றுறது வந்து மனுஷன் இப்படி நம்ம ஆளுங்க எப்படி தப்பிக்கிறது தான் கதை வைக்காருங்க. கிளைமேக்ஸ் அவேர்னஸ் படம்னு முதல் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த கிளைமேக்ஸ் மக்களுக்கான படம், மக்கள் பார்க்க வேண்டிய படங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலாஜி. நான் கொளத்தூர் பகுதியை சார்ந்தவன். என்னோடய மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிவில் கான்ட்ராக்டருங்க. ஒரு சின்னதாக ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கம்பெனி வச்சுருக்கேன். we do கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அண்டர்டேக் பண்ணுறோம். அண்ட் சார் டாக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு நண்பர்ன்ற முறையில். ஸோ அவருக்காக ஜஸ்ட் அவர் ஒரு ரோல் பண்ண சொன்னார். அந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் படத்தில் என்ன ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கெட்டப்பு. ஸோ அது ஒரு மினிஸ்டராக வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ உலகம் ஜஸ்ட் இன்றைக்கி வந்து அன்றாட நம்மளோட டே டு டே நமக்கான ஒரு படம்னு சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம மருத்துவம் பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த மருத்துவம் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியுமா அப்படின்னா தெரியாது. அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதுக்கு அவங்க 5 வருஷம் அவங்க படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு மருத்துவராக ஆக முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மருத்துவரே இந்த இடத்துல நம்ம படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார். அவரோட பிஸி ஷெடியூலில் ஒரு யூஎஸ்லேருந்து அவர் வந்து ஸோ இந்த படத்தை வந்து அவரோட கலை ஆர்வம் தான் சொல்லணும். ஸோ ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு கமர்ஷியலான வேர்ல்டில் அவர் இந்த படத்தை வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதில் நாங்களும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கோன்றதில் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமை தாங்க. ஸோ வேறு ஏதாவது சார் வந்து சிஎம்மாக பண்ணியிருக்காருங்க. ஹெச் ராஜா சார் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்மாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆப்டாக அவர் பண்ணியிருப்பார். ஒரு சிஎம் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த ரோல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவர் சொல்லும்போது மக்களுக்கு உண்டான திட்டங்கள் பண்ணுறதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு, மக்களுக்கு பயன்படுறதா இருந்தால் உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணுவாருங்க. அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். அரசியல் அப்படிலாம் ஆக்சுவலாக ஒரு அரசியல் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு முழுக்க மருத்துவ சப்ஜெக்ட்டுங்க. அது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல், அதாவது இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் என்னென்ன நடக்குது தவறுகள், ஸோ மெடிக்கல் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்றதாங்க இதோட கதையோட தீமே. ஸோ இதை வந்து பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி அழகாக இதை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து தேங்க்யூ.